இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நீங்க ப்ளீஸ் வீட்டுக்கு போங்க, போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. இங்க நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். என்ன இவன் இந்த மாதிரி பேசுறீங்க? நமக்கு முதல்ல பையன் கிடைச்சிட்டோம், அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய்க்கிறேன், அப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த டென்ஷன்ல என்னால எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும்? லெட்ஸ் ஃபைண்ட் ஹிம் ஃபர்ஸ்ட். சரி, எவ்வளவு நேரத்துக்கு இங்கே நிப்பீங்க? எப்படி வீட்டுக்கு தானே போய் ஆகணும். அதான் நான் சொல்றேன், நான் இங்க இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. கிளம்புறீங்களா? போய் ரெஸ்ட் எடுங்க. அங்க உங்க ஃபேமிலி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, போய் அவங்கள இல்ல, தேர் இஸ் நோ சான்ஸ். நான் என்ன சொன்னேன்? இவ்வளவு டென்ஷன்ல என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியுமா? உங்களால முடியுமா? இல்ல பையன் முதல்ல கிடைக்கட்டும், எனக்கு என்ன அவசரம்? அது வரைக்கும் வெயிட் பண்றேன். எதுக்குங்க டென்ஷன் பண்றீங்க? நீங்களும் டென்ஷன் ஆகுறீங்க. என்னங்க ப்ராப்ளம் உங்களுக்கு? அதான் நான் இங்க பாத்துக்கிறேன்னு சொல்றல, நான் அவனோட அப்பா. எனக்கு அவன் மேல எல்லா அக்கறையும் உங்களுக்கு இருக்கு. உங்களோட அதிகமா எனக்கு அக்கறை இருக்குங்க. எத்தனை வாட்டி மீட் பண்ணிருப்பீங்க? 2 வாட்டி 3 வாட்டி, அவ்வளவுதானே? கொஞ்ச நாள் அப்படி எனக்கு உறவு ஏற்பட்டுருச்சு. உங்க வேலை வெட்டியில விட்டு என் பிள்ளைய தேடுறேன்றீங்க, எங்களுக்கு உதவி பண்றேன்னு இங்கே இருக்குன்றீங்க. ப்ளீஸ்ங்க வீட்டுக்கு போங்க, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. உறவா? என்ன உறவா? எல்லாத்த விடவும் பெரிய உறவு. என்ன உறவா? இந்த உறவு கிடைக்காது, இது தானா உருவாகணும். ஒருவேளை மௌனையாவுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சோ, மானஸ் அவரோட மகன் தானே. அது ரத்த உறவா இருக்கலாம், இல்லாம போகலான நம்பிக்கைன்ற உறவு இருக்கு. அந்த உறவை தான் நட்புன்னு சொல்லுவாங்க. மானஸ் என்னோட நண்பன். என் கொள்கை என் நண்பனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா, ஏதாவது பிரச்சனைனா அவனை தனியா விட்டுட்டு நான் எங்கே போக மாட்டேன். சரியா? எனக்கு ஒரு கொள்கை இருக்கு. என் குடும்ப விஷயத்துல யாராவது தலையிட்டாங்கன்னா, அவங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். அம்மா சொல்லியிருக்காங்க, எந்த டேபிள்ல நம்ம உட்காந்து படிக்கிறோமோ அந்த டேபிள் மேல ஷூ காலோட ஏறக்கூடாது. கிருஷ்ணர் கடவுளுக்கு அது பிடிக்காதான். மம்மி, என்னாச்சு? ஏன் அமைதியா இருக்கீங்க? அது ராதிகா உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்னு சொல்லுங்க மம்மி. அது இப்ப நான் சொல்ல போறத தெளிவா கேட்டுக்கோ. யுவன் உன்கிட்ட என்னெல்லாம் சொல்றானோ அது எதுவும் உண்மை கிடையாது, நம்பிடாத. இது எல்லாமே அவனோட கற்பனை கதை, கட்டுக்கதை. அதனால இப்போ மானச எப்படியாவது நீயே தேடி கண்டுபிடிச்சிரு. நீ யுவன் சொல்ற எந்த வார்த்தையும் உண்மை நம்பிடாத. ஏன்னா அவன் சொல்ற எல்லாமே பொய். நீங்க சொல்றது கரெக்டுமா? ரொம்ப கரெக்ட். வர வர யார நம்புறதுனே தெரியல. பெத்த அம்மா அப்பாவையும் நம்ப முடியாத இந்த காலத்துல வெளியாளுங்களை எப்படி நம்புறது, போலீஸ்காரங்களை எப்படி நம்புறது, வேற யார்தான் நம்பி பழகிறதா? ஆனா நீங்க ஒண்ணு டென்ஷன் ஆகாதீங்கம்மா. மானஸ் உங்க பையனா, நான் அவன் அப்ப எப்படி இருந்தாலும் அவனை நான் கண்டுபிடிச்சே தீருவேன்.
என் உயிரை கொடுத்து அவனை தேடிக்கிட்டு இருக்கேன். யுவன் ஆ, ஏன் என்கிட்ட இருந்து போனை போடுங்க, நீங்க மம்மி என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணி எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. அம்மா, யுவன் மானஸ் எங்க? கேக்குறல்ல, சொல்லு, மானஸ் எங்க வச்சிருக்க? அம்மா, நீங்க நான் சொல்றத கவனமா கேளுங்க. நாங்க எல்லாருமே மானசை தேடிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கடவுள் ஆசீர்வாதத்துல உங்க பேர் நிச்சயம் வருவான். அதுவும் குழந்தைகளுக்கு கடவுள் உதவி பண்ணாமையா போயிடுவாரு. அதுவும் நீங்க தன்னோட பேரனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கடவுளை வேண்டாமையா இருப்பீங்க. சோ கடவுள் கண்டிப்பா உங்க பேச்ச கேட்பாரு. உங்க எல்லார் பேச்சு இது வரைக்கும் நான் கேட்ட மாதிரி. அப்புறம் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இங்க எங்களோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் நேரா உங்களை பார்க்க தான் வருவேன். உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய இருக்கு. உங்களை பக்கத்துல இருந்து கவனிக்க வேண்டியது என் பொறுப்பு. கால்ல வலின்னு சொன்னீங்களே, கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. இந்த கால் ஒருவேளை என் வேலைக்கு நடுவுல வந்தா நான் என்ன பண்ணட்டும்? யுவன், உடம்பு பாத்துக்கோங்கம்மா. யுவன், நான் சொல்றத கேளு. ஐ லவ் யூ அம்மா. மானஸ் எங்க இருக்கான்னு சொல்லு. அவனை நீ என்ன பண்ண? ஐ லவ் யூ வெரி மச். யுவன் சொல். யுவன், யுவன் மானஸ் என்ன பண்ணா? மிஸ்டர் மோகன், உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதா? நீங்க தேவையில்லாம உங்களோட நேரத்தை இங்க வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல. போலீஸை என்ன, மிலிட்டரிய கூட கூப்பிடுங்க. யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா மானஸ் இப்போதைக்கு கிடைக்க மாட்டா. சார், பையன் கிடைச்சிட்டான். என்ன? இம்பாசிபிள். அதுக்கு வாய்ப்பே இல்லை.